என்னோட பேர் வந்து சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ட்ரிபிள் ஏ காலேஜில் படிக்கிறேன். இங்கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்க. அது புதுமை பெண் திட்டம் ஸ்கீமை பற்றி பேசுறதுக்கு வந்தேன். அப்போ வந்து என்னோட குடும்ப கஷ்டத்தையும் இந்த காசுலாம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றியும் என்னோட ஆம்பிஷன் வாங்கி மேக்ஸ் டீச்சர் ஆகணும், நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ சார் கூப்பிட்டு இந்த பெண்ணை கையில் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பேனாவை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான்லாம் நினச்சி கூட பார்க்கல சார் இந்த சார் வந்து எனக்கு பேனா கொடுப்பாருன்னு. கண்டிப்பாக நான் டீச்சர் ஆகிட்டு கண்டிப்பாக இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காமிப்பேன் சார். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் பேசினேன். அப்போ வந்து இந்த பெண்ணை வந்து எனக்கு சார் கிஃப்டாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது சார். எங்களோட எக்ஸாம் ஃபீஸ்க்கான இதுவெல்லாம் நாங்களே கட்டிக்கோம். எங்களுக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸும் நாங்களே தான் சார் கட்டிக்கிறோம். காலேஜ் ஃபீஸும் நாங்களே இந்த காசு மூலமாக கட்டிக்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எந்த கஷ்டமும் தரதில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சைடும் எந்த கஷ்டமும் தராமல் எனக்குன்னு வந்த பணம், இது ஏன் பணம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து உரிமையாக செலவு பண்ணுறேன் சார். முன்னாடி நான் படிச்சிருந்தேன்னா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது. இப்போ வந்து பையக்கூடவும் படிக்கிறேன். என்னோடய படிப்புக்கும் இந்த புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து திருவாரூர் மாவட்டம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கைமானில் கணினி பொறியியல் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். பையனும் அதே தான் படிக்கிறான். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். இல்லை, முன்னாடி என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்க முடியலை, அம்மாவாலையும் படிக்க வைக்க முடியலை. ஆனால் எனக்கு படிக்கலை அப்படி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இல்லை. இல்லை சார், அது சொல்லுவாங்க சில பேர் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு எல்லாம் அப்படி படிக்க முடியும் அப்படியெல்லாம். நான் வந்து அது நானும் யோசித்தேன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ அப்படி நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லவும் எப்படி இவங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் கழிச்சு தான் நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வயசு வந்து படிக்க தடை இல்லை அப்படின்றத நான் நிரூபிச்சிட்டேன் இல்லையா. அது மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயசு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. என் பேர் சத்யா. எங்கள் அம்மா படிக்கிறதுனால எனக்கு தெரியலனாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது எனக்கு இதை முடிச்சுட்டு அடுத்தது பி படிக்கலான் இருக்கேன். ஜாலியாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். 3rd இயர் வலங்கைமான். ஸோ அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே. இல்லை, எனக்கு கிடையாது. அதனால எலிஜிபிள் கிடையாது. என் பேர் சுமியா. நான் வந்து சேலம்லேருந்து வரேன். சேலம் சௌடேஸ்வரி காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கூலி தொழிலாளி தான். மாதம் சம்பளம் 5000 ரூபா தான். அதில் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே சின்ன வயசுலேயே ரொம்ப பல சவால்களை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 வயசு குழந்த, குடும்ப பொறுப்பு, பராமரிப்பில் என் படிக்கணுங்கிற கனவு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் 2021 +2 முடிச்சிட்டேன். இப்போ 4 வருஷம் கழிச்சு சௌடேஸ்வரி காலேஜில் சேர்ந்தேன். அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம் இருக்குது, அதில் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் என் கணவர் எனக்கு துணையாக இருந்தார். நீ படி, நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இந்த மாதம் 1000 ரூபா எனக்கு வரதுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னோடய எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே நான் கட்டிக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இது தந்ததுக்கு சிஎம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். டெப்டி சிஎம் சாருக்கு இன்னும் நன்றி சொல்லணும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன் பச்சைமுத்து காலேஜில். இந்த அமௌண்ட் வர மூலியமாக எனக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகிருக்குன்னா, மந்த்லி 1000 ரூபா வருதுல்ல, அதை வச்சு தான் என்னோடய ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன். அப்புறம் நான் வந்து நர்சிங் படிக்கிறதுனால எனக்கு அக்சசரிஸ் வாங்க வந்து தேவைப்படுற போது ஸ்டெத்தஸ்கோப் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணுற கோட்டு கூட அந்த அமௌண்ட்டில் தான் வாங்கினது. மற்றபடி யூஸ் பண்ண மாட்டேன். மொத்தமாக சேர்த்து வச்சுச்சு எக்ஸாம் ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸு,
அந்த செம் ஃபீஸ் கட்டுறதுக்காக யூஸ்ஃபுல் ஆகும். 1 இயரோட ஃபீஸ் மொத்தமாக சேர்த்து வச்சிருந்து தான் ஃபீஸ் கட்டுறேன். 12,000 இது மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த அமௌண்ட் வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். என் பெயர் அகஸ்டியா சார். நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், ஆனால் தஞ்சாவூர் குந்தவிநாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு கணினி அறிவித்துறையில் பயின்று வருகிறேன். இந்த அமௌண்ட்டுங்கிறது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லுனா, எங்கள் ஊர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஆதனூர்னு ஒரு கிராமம் சார். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம் சார். காலேஜ் வரத்துக்கு பெண் பிள்ளை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சாவே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க சார். அதுமாரி ஊரில் என்னை வந்து காலேஜ் படிக்க வச்சது என்னுடைய பெற்றோர் தான் சார் என்னை நம்பி படிக்க வச்சாங்க. அப்போவும் நிறைய செலவாகுங்கிறதுக்காக நிறைய யோசித்தாங்க. ஆனால் புதுமை பெண் திட்டத்தால் என்னை படிக்க வைக்கிறதுக்கு தைரியமாக 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னு படிக்க வச்சாங்க. நான் அவ்வளோ தூரத்தில் என்னால் வர முடியலங்கிறதுக்காக என்னை வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். பேமெண்ட் ஹாஸ்டல் தான். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அமௌண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட நான் இதை தான் சார் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப. என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்களே சார், அவங்களால எப்படி சொல்லணும்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் படிப்பாங்களேனே கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் அந்த புதுமை பெண் திட்டத்தால் தான் அவன் இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுறது இந்த புதுமை பெண் திட்டம் தான் சார். என்னுடைய பெற்றோருக்கு வந்து விவசாயம் தான் சார் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து முடியல, இப்போ உடம்பு முடியலன்னு வீட்டில் இருக்காங்க சார். எல்லா செலவு, வீட்டு செலவு இருக்கும், என் செலவு இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்பீச்லனா அதிகமாக பேசுகிறேன்னா புத்தகம் வாங்கி அதிகமாக படிப்பேன் சார். அந்த செலவுக்கு கூட நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரெஸ் எடுக்கிறனால என்னோட செலவு எல்லாத்தையுமே இந்த அமௌண்ட்டில் பார்த்துக்கிறேன் சார். எங்களுக்கு இந்த திட்டத்தை அமைச்சு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. வணக்கம் சார். என்னோட பேர் வந்து முத்துமாரி. நான் வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான், சிவஞான பாண்டியபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து சின்ன கடை கூட கிடையாது, ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கடை கூட கிடையாது. பஸ் வசதியும் 2 பஸ் தான் உண்டு, டைமிங் தான் உண்டு. அது விட்டால் பக்கத்து ஊருக்கு நடந்து போய் தான் போகணும். அப்படி இருக்கும்போது அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அப்பா வந்து கூலி தொழிலாளி தான். இந்த நிலையில் அக்கா அவங்கள வந்து கடன் வாங்கி படிக்க வச்சதுனால என்னை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி 1 வருஷம் என்னை படிக்க வைக்காமல் இருந்தாங்க. என்னோடய ஆசை வந்து வழக்கறிஞர் படிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த 1 வருஷம் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன், படிக்க முடியாமல் இருந்தேன். இனி நம்ம படிப்பு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தேன். அப்புறம் வந்து உயர்வுக்கு படி மூலமாக நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட டீச்சர் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி அதில் போனதுக்கப்புறம் புதுமை பெண்ங்கிற ஸ்கீம் இருக்குது, நீ அதில் படிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இப்போ அது மூலமாக நான் நிறைய பயனடைஞ்சிட்ருக்கேன். என்னென்னா ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா காலையில் 7:45 பஸ்ஸு. அப்போ வந்து கிளம்பி போகணும், போக 20 வர 20 ஆகும். அதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அது போக காலேஜ்லலாம் நம்மளால் ஒரு மிட்டாய் கூட வாங்கி சாப்பிட முடியாத நிலமை. அந்த நிலமையிலே நம்ம அங்கே எல்லோரும் வாங்கி சாப்பிட்றத பார்த்து நம்மளும் வாங்கி சாப்பிட்லாம், அதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய செமஸ்டர் ஃபீஸு, என்னோடய எக்ஸாம் ஃபீஸு, இது எல்லாமே நானே கட்டிக்குவேன். காலேஜ் ஃபீஸு எதுனாலும் கட்டிக்குவேன். இப்போது அது நல்லா யூஸாக இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்த சிஎம்க்கு மிக்க நன்றி.